குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா ரிக்ரெஷன் இன் மெஷின் லேர்னிங். இது ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக். ஸோ இது வந்து நியூமரிக்கல் வேல்யூ ஆர் நியூமரிக்கல் அவுட்புட் கண்டினியூஸாக ப்ரெடிக்ட் பண்ண இந்த ரிக்ரெஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னா பேஸ்ட் ஆன் ஒன் இன்புட் ஆர் மோர் தென் ஒன் இன்புட் வேல்யூஸ். இங்கே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் ரெண்டுக்கும் இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் என்ன செய்கிறோம், ஃபைண்ட் பண்ணுறோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிளை ப்ரெடிக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், டிபெண்டன்ட் வேரியபிளை டார்கெட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பேஸ் பண்ணி டிபெண்டன்ட் வேரியபிள் என்னாகும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதோட கோல் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டு ஃபிட் லைன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபிட் லைன் வந்து எதுக்காக ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டு மினிமைஸ் தி எரர்ஸ் ஒரு ஆக்சுவல் வேல்யூக்கும் ஒரு ப்ரெடிக்ட் பண்ண ஒரு வேல்யூஸ்க்கும் நடுவில் இருக்கிற எரர்ஸை குறைக்கிறதுக்கு வந்து என்ன செய்கிறோம், இந்த பெஸ்ட்டு ஃபிட் லைன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபிட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாகவும் இருக்கலாம் ஆர் கேவ்டு லைனாகவும் இருக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிக்ரெஷன் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். ஒரே ஒரு சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் இன்புட் வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ஆர் ஒரு பில்டிங்கோட ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அந்த பில்டிங்கோட சைஸ் மட்டும் பேஸாக வச்சு ப்ரைஸ் வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணால் அது சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். அதாவது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த பில்டிங் இருக்குது, அந்த ஒரு இன்புட்டை மட்டும் பேஸ் பண்ணி அதோட ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணால் அதுக்கு பேர் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். செகண்ட், மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். மோர் தென் ஒன் இன்புட் வேரியபிள் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ப்ரெடிக்ட் பண்ணால் அது மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். எக்ஸாம்பிள், ஒரு ஹவுஸ் ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு சைஸ் மட்டும் இல்லாமல் அதோடைய எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அண்ட் அந்த எந்த லொக்கேஷனில் அந்த பில்டிங் இருக்குது, இந்த மாதிரி மோர் தென் ஒன் இன்புட் பேஸ் பண்ணி வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணால் அது வந்து மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். தேர்ட் ஒன், பாலினாமியல் ரிக்ரெஷன். இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்காது, அதுக்கு பதிலாக கேவ்டு பெஸ்ட் ஃபிட் லைன் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு நான் லீனியர் ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சேல்ஸ். ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் ஐஸ்கிரீம் சேல்ஸ் வந்து அதிகமாகும், டெம்பரேச்சர் குறைஞ்சா ஐஸ்கிரீமுடைய சேல்ஸ் வந்து குறையும். ஸோ அப் அண்ட் டவுனாக இருக்கிறதுனால இது வந்து கேவ்டு லீனியர் ரிக்ரெஷன். நெக்ஸ்ட் ஒன், டெசிஷன் ட்ரீ ரிக்ரெஷன். ஒரு லார்ஜ் டேட்டா செட்டை ஸ்மாலர் சப்செட்டாக பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்ப்ளிட்டில் இருந்தும் ஒவ்வொரு நியூமரிக்கல் அவுட்புட்டை கண்டினியூஸாக கெட் பண்ணுறோம். இதான் என்னது டெசிஷன் ட்ரீ ரிக்ரெஷன். தேங்க்யூ.